என்ன கன்றாவிடி இது? அது கூடவா உனக்கு தெரியாது? நீ ஜெயிச்சா மாதிரி தான். பாட்டி, அதுவும் நம்ம ஊர் தானே, பரவாயில்ல விடுங்க. ஏய், கடுப்பேத்தாம போயிடு. உன் மேல நான் கொள்ள வெறியில இருக்கேன். இப்ப எதுக்கு ஏன் மேல எகுறீங்க? நாங்க பாட்டுக்கு 7 தானே போனோம். நீங்க தானே கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துனீங்க. உன்ன ஒண்ணு அசிங்கப்படுத்தல, துளசியை தான் அசிங்கப்படுத்தணும். உன்னை காவேரி, என்னாச்சு? துளசி அசிங்கப்படுத்தினா உனக்கு என்னடி கோவம்? ஆமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? மனசாட்சியே இல்லாம பேசுற. நீ பாட்டுக்கு ஓட்டு கேட்க போயிட்ட. உன் மகள தானே துளசி நீ அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப நீயும் சேர்ந்து பேசுற. என்ன நீ அக்கான்னு கூட பாக்காம மரியாதை இல்லாம பேசுற? போயிடுங்க, பேசாம சொல்லிட்ட. மரியாதைய பத்தி நீங்க பேசாதீங்க. அப்பாவையே பஞ்சாயத்துல குற்றவாளிய நிக்க வச்சுட்டு நீங்க அத பத்தி பேசுறீங்களா? பேசாம போயிடுங்க. காவேரி சும்மா. காவேரிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க போங்க. காவேரிக்காக நீ ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தானே அவளுக்கு சொல்லி கொடுத்ததே. ஏண்டி, சிவா தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான்ல, போக வேண்டியதானே? எதுக்கடி இங்க இருக்க இப்போ? பத்மா, பார்த்து பேசு, கோவத்துல வார்த்தையை விடாத. ரம்யா, உள்ள கூட்டிட்டு போ. அத்த, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடி நடந்துச்சு? இல்ல என்னதான் நடந்துச்சு? உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை எல்லாம் இருக்கா? ஏன் துளசிக்கு இருக்க கூடாதா? அவளாடி வந்து வம்பிழுத்தா? யாரும் பேச வேணாம், போங்க பேசாம. ஏ துளசி, இந்த பத்மா கிட்ட சவால் விட்டு நீ தப்பு பண்ணிட்ட. உன்னை ஜெயிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி காட்டுறேன். நான் ஒன்னும் சவால் விடல, நீங்க தான் என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆமாண்டி, நான் தான் சவால் விட்டேன். என் அண்ணன் கிட்ட என்னென்னமோ சொல்லி வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டல. வீட்டையே எழுதி கொடுக்கற அளவுக்கு அண்ணன் வந்துட்டாரு. இப்பெல்லாம் உனக்கு சிவா வேண்டாம், ராஸ் சம்பளம் தான் முக்கியமா போயிடுச்சு. குடும்பத்துல பெரியவர் அவர் தானே, அப்பத்தானே. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? சொல்லு. இத பாரு, என்ன பேச வைக்காத. நான் பேச ஆரம்பிச்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லன்னு அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன். போ, உள்ள போ. ஓடி உள்ள. என்னடி காஞ்சிபுரத்து காமாட்சி, எங்க அண்ணன் கிட்ட என்ன பத்தி பஞ்சாயத்து சொன்னியா? பஞ்சாயத்தெல்லாம் சொல்லல, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னேன். நீ அளவுக்கு மேல ஆசைப்படுற. ஆமா, என்னமோ தேர்தல ஜெயிக்கணும்னு சொன்னியாமே. யார் சொன்னா? ஹலோ, இங்க பாரு, நான் பேசிட்டு இருக்கேன். சொன்னது உண்மைதானே? ஆமா, ஜெயிக்க தானே எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க, தோக்கவா ரிஸ்க் எடுப்பாங்க? தேர்தல் போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அப்படி ஒன்னும் தேச குற்றம் இல்லையே. ஒருவேளை இந்த மலேசியால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு நீ மலேசியாவை இழுக்கிற? நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் ஜனனி. உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், மரியாதையா பேசு. நானே உன்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேனா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்க? பேச்ச தசை திருப்புறாங்க. சரி, திருப்பல. ஆமா, என்ன கேட்டீங்க? ஏண்டி, நீ நினைச்ச போதுமா? இந்த ஊர்ல உன்னை யாருக்கு தெரியும்? உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? உனக்கு முதல்ல இந்த ஊர்ல ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லாமையா கேண்டிடேட்டா சேர்த்திருப்பாங்க? நான் தோத்தா எனக்கு அவமானம் இல்ல, ஆனா நீங்க தோத்தா உங்களுக்கு அசிங்கம். அதனால என்ன வம்பிழுக்காம நீங்க ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இல்லனா நீங்க உங்க வேலைய பார்த்தா நான் என் வேலைய அமைதியா பாப்பேன். என்ன சீண்டனீங்கன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இறங்கி வேலை பார்ப்பேன். உங்களுக்கு மோசமான தோல்வியா ஆயிடும். வேண்டாம். இங்க பாரு, மறைஞ்சு நின்னு ஒட்டு கேட்டு கோழி சொல்றதுனா கேவலமான செயல். சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது.
சிவாக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சிரிக்கிற? இனிமேலும் இப்படி தப்பு தப்பா பண்ணாத. சிவா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ பாரு ஜனனி. பத்மாமா, துளசி ஏதோ குதர்க்கமா சொல்லிட்டு போறா. துளசி தோக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அத்தைக்கு அப்படி சொன்னா பிடிக்காது. துளசி தோக்கணும்னு சொல்லக்கூடாது, பத்மா ஜெயிக்கணும்னு சொல்லணும். அப்படிதானே அத்தை? சூப்பர். நான் பிரசிடென்ட் ஆனதும் நீதான் எனக்கு மேனேஜர். ஹலோ, நடக்க போறது இந்தியாவுக்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் இல்ல, ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன் தான். இங்க மேனேஜர்லாம் எதுவும் வச்சுக்க முடியாது. அப்படியே வச்சிருந்தா கையில இருந்து நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும்.